எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு நம்ம கொலஸ்ட்ரால் பத்தி தான் பேச போறோம். ரீசெண்ட் டேஸ்ல ஒரு 23 வயசுல இருந்தே டிஜிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். 55-60 வயசு வரைக்கும் வந்துட்டு நான் ஒரு 25ல நான் கொலஸ்ட்ரால் மருந்து போட ஆரம்பிச்சேன். கடைசி ஒரு 25 இயர்ஸாவே கொலஸ்ட்ராலுக்கு மருந்து போட்டுட்டே இருக்கேன்னு சொல்லி நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டா கேட்டுருக்கேன். உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு மொக்க வியாதி நமக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு எதுக்கு 25 வருஷம் மருந்து 30 வருஷம் மருந்துன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன பயம். சுகருக்கு கூட யாரும் இப்படி பயப்படுறதே இல்ல. இங்க லைட்டா ஒரு பெயின் வந்துருச்சுனாலே ஒரு பயம் வந்து எல்லாம் இசிஜி எக்கோ கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடறோம் நம்ம. கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம், என்னென்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரலாம், என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் விஷயம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல வந்துட்டு வில் கோ வித் கொலஸ்ட்ரால்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. டிஜிஎல், எல்டிஎல், நான் எல்டிஎல், ஹெச்டிஎல், டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதுல வந்துட்டு டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருந்தாலே அது டேஞ்சர் தான். ஆனா நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரைகிளிசரைட்ஸ் டிஜிஎல்னு ஒரு விஷயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு கெட்ட கொழுப்புக்குள்ள வரும். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நேரா எந்த உறுப்புக்கு மேலேயும் போயெல்லாம் கொழுப்பு போய் சேராம நேரா நம்மளோட பிளட் வெசல்ஸ்குள்ள போயிடும். உறுப்புகள்லாம் தாண்டி ரத்த குழாய்களுக்குள்ள போயிடும். ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹோஸ் பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோஸ் பைப்ல வந்துட்டு தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு, ஈஸியா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த ஹோஸ் பைப்புக்குள்ள நம்ம அங்கங்க வந்துட்டு கல்லு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்கு கல்லா வைக்கிறோம் அப்படின்னா நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அடைப்பு இருக்கிறதுனால ஸ்லோவா போக ஆரம்பிக்கும். கரெக்டா? இப்ப நம்மளோட உடம்பு வந்துட்டு செயல்படணும் அப்படின்னா ஒரு ரிதம் இருக்கு. லப் டப் லப் டப்னு ஒரு ரிதம் இருக்கு. நம்மளோட ரத்த குழாய்கள் வந்துட்டு நம்மளோட இருதயத்துக்கு ரத்தத்தை வந்துட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். இருதயம் பம்ப் ஆகும். கரெக்டான அந்த மெட்டுல வந்துட்டு பம்ப் ஆயிட்டே இருக்கும். இப்ப இந்த ரத்த குழாய்களுக்குள்ள அடைப்பு, அதாவது ஃபேட், கொழுப்பு போய் தங்கிக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரத்தம் ஸ்லோவா போக ஆரம்பிக்கும். ரத்தம் ஸ்லோவா போச்சுன்னா நம்மளோட ஹார்ட் வந்துட்டு ஸ்லோவா பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த அடைப்புகள்லாம் இருக்கனால இது எல்லாத்தையும் தள்ளிட்டு போறனால ஓவர் ஸ்பீடாவும் பம்ப் ஆக ஆரம்பிக்கும். சோ இது ரெண்டாவும் வேலை செய்யும் தெரிஞ்சுக்கணும். நம்ம கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மெயினா சொல்ற ஒரே ஒரு சிம்டம் எனக்கு படப்படன்னு இருக்கு, நான் வந்துட்டு முன்னாடி எல்லாம் பயப்பட மாட்டேன், இப்ப வந்துட்டு ஒரு ஏசி ரூம்ல திடீர்னு குப்புன்னு எனக்கு வேர்த்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ஸ்டெப் ஏறினாலே மூச்சு அப்படின்னு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து பேசினாலே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ரேடியேட்டிங் பெயின், ஒரு பிரிக்கிங் பெயின், இங்க சுருக்குன்னு வலிக்கும். இங்க நம்ம ஏதாவது வச்சு இப்படி பண்ணா இங்க இருந்து இங்க வலி வந்துட்டு இங்க ரேடியேட் ஆகும். இங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க ரேடியேட் ஆகும். சோ இந்த மாதிரி சுருக்குன்னு வலி வந்துட்டு நம்மளோட செஸ்ட் ரீஜன்ல ரேடியேட் ஆயிட்டே இருக்கிற இந்த ஒரு பெயின். அப்புறம் ரொம்ப ரேரான ஆட்கள், அதாவது கொலஸ்ட்ரால்னே கண்டுபிடிக்காம இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தூங்கி எந்திரிக்கும் போது ஒத்த சைடு ஃபுல்லாவே மறுத்து போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவோம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் சொல்ற விஷயங்களை நீங்க பண்ணிக்கோங்க. முதல்ல கொலஸ்ட்ரால்ல 2 வகை இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். ஒன்னு பிரைமரி, இன்னொன்னு செகண்டரி. முதல் கட்ட கொலஸ்ட்ரால் வந்துட்டு எப்படின்னா நமக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து வரும். நம்மளோட பாடினால நேச்சுரலாவே ஃபேட்டை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாது. இது வந்துட்டு நமக்கு டிஎன்ஏல வருது, இன்ஹெரிட் ஆகி வரும். உங்க அம்மா அப்பாக்கு, உங்க தாத்தா பாட்டிக்கு, இவங்களுக்கு எல்லாம் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா நமக்கு நேச்சுரலாவே பாடியில அந்த மெக்கானிசம் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அம்மா அப்பாக்கு இருக்கு, நம்ம தாத்தா பாட்டி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்துட்டு கரெக்டான உணவுகளும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃபும் நல்ல உடற்பயிற்சியும் நீங்க பண்ணியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்டரி கொலஸ்ட்ரால், செகண்டரி ஹைப்பர் லிபிடீமியா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பண்ற விஷயங்கள்னால வருது. தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன மாதிரியான கெட்ட மோசமான வெளி உணவுகள் சாப்பிடுறோம். டீப் ஃப்ரைட், எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது, எனக்கு சில்லி சிக்கன் பக்கோடா தான் பிடிக்கும்னு சொல்றதும், நான் வந்துட்டு நல்லா நொறுக்கு தீனி சாப்பிடுவேன், டீ இருந்தா எனக்கு பிஸ்கட் இருக்கணும், காஃபி இருந்தா எனக்கு முறுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணெயில டீப் ஃப்ரைடு உணவுகள் சாப்பிடுறதும், லேட் நைட், அதாவது அந்த மிட் நைட் கிரேவிங்ஸை நம்ம வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மிட் நைட் பிரியாணி, இதெல்லாம் 1 or 2 days சாப்பிடறதுனால வராது. இப்போ உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க சாப்பிடுறீங்கன்னா கொலஸ்ட்ரால்ங்கிறது 35 வயசுல வரும் நமக்கு. சோ நம்மளோட மோசமான முந்தின ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு 10 years 7 yearsக்கு அப்புறம் வர பிரச்சனைகள் தான் டயபெட்டிக்கும் இது எல்லாமே. சோ ஜங்க்ல ஒன்று வரும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல், எல்லாருமே சிட்டிங் டைப் ஜாப்ல தான். அப்படியே நம்ம சுத்தினாலும் வெயில்ல சுத்துறதுல மால்ஸ்ல போய் சுத்திடுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் ஃபியூச்சர்ல வரும். அடுத்து சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு வருஷம் 2 கிலோவான்னு சொல்லிட்டு ஒரு 30 to 35 தான் டச் பண்ணும்போது, இஃப் யூ ஆர் மோர் தென் யுவர் நார்மல் BMI, 50 கிலோ இருக்க வேண்டியதானே 80 கிலோ இருக்கேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல 100% கொலஸ்ட்ரால் வரும். கொலஸ்ட்ராலை உண்மையாலுமே நீங்க
நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது. இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு யோர் ஹார்ட். நமக்கு வந்துட்டு மற்ற விஷயங்கள் கூட பான்கிரியாஸ், கிட்னி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ற ஒரு விஷயமா இருக்கும். ஹார்ட்னா டக்குன்னு ஆன்ஜியோ பண்ணு, ஸ்டென்ட் வை ஆகும்னு சொல்லிட்டு அது தேவையில்லை. அதுக்கு பேசாம சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வயசுல இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, குழந்தைங்களே ஒபிசா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நார்மல் பிஎம்ஐல இருந்து ஒரு 2-3 கிலோ ஜாஸ்தியா இருந்தாலும் குழந்தைங்களா பிலோ 20 இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டக்குன்னு பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுங்க, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அனுப்பி விட்டுருங்க. அண்ட் கிட்ஸ் வந்துட்டு லேட் நைட் தூங்கிட்டு இருக்கீங்க, வர வர 10:30, 11, 11:30 போனை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரிக்டா வளங்க தயவு செஞ்சு. ஃப்ரெண்டா இருங்கிறாங்களா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே 9:30 ஆச்சுன்னா வாங்க எல்லாருமே தூங்க போகலாம், காலைல எழுந்து வாங்க எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ண போகலாம். இதுதான் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற விஷயம், புரியுதுங்களா? தே வில் ஹெல்ப் யூ டு கெட் பெட்டர். ஸோ நீங்க உங்க கிட்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவங்க பெட்டர் ஆகிறது தான் ட்ரை பண்ண. அவ போக்க நான் விட்டுருவேன், அது வந்துட்டு அவங்க ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி சீக்கிரமா தூங்க வச்சிருங்க. ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அனுப்பி விடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபியூச்சர்ல கொலஸ்ட்ரால்லாம் வராம இருக்கிறதுக்கு. அண்ட் பேசிக்கா வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களும் லேட் நைட் தூங்குறவங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கொலஸ்ட்ரால் வந்துட்டு ஒரு ஆட் ஆனா வந்துடும் நமக்கு. ஒரு 5 வருஷம் சுகர் அப்படின்னாலே எப்படின்னா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 3 பேரும் வந்தா ஒட்டுக்காதாண்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம 60வது வயசுல மருந்து இல்லாத வாழ்க்கைக்கு போகணும்னு நினைக்கும் போது டேபிள் ஃபுல்லா மருந்து வச்சுட்டு மருந்து மட்டும் போட்டு வாழ்க்கையை அனுபவிக்காம போயிடுவோம். இப்போ இந்த கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுக்கு நேச்சுரலா வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கொலஸ்ட்ரால் வரதுக்கு மெயின் வந்துட்டு உங்களோட மெட்டபாலிசம். நீங்க சாப்பிட்ற உணவு கரெக்டா டைஜஸ்ட் ஆகி உங்களோட சிறுகுடல் போய் பெருகுடல் வந்து வெளியே வராது. கரெக்டான டைஜஷன், மெட்டபாலிசம் இல்லாதனாலதான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வருதா? செரிமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கீரை வகைகள், நார்ச்சத்து, நீர்ச்சத்து வகைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே நீங்க உங்க உணவுல எடுத்துக்கணும். ஜிம் போறீங்கல்ல பயங்கரமா, எல்லாம் புரோட்டீன் 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 கூட ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நார்மலா சாப்பிடுற உணவுகள், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகாம வயிற்றுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா அது நாளடைவுல ஃபேட்டா மாறி ஒன்னா உறுப்புகளுக்கு மேல போய் இருந்துக்கும், இல்லைன்னா ஸ்கின்னுக்கு பினித்தா போய் அந்த கொழுப்பு வந்துட்டு தங்கிக்கும். அதனால நல்ல செரிமானம் இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு புரதம் போகுதோ அந்த அளவுக்கு நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த காய்கறிகளும் பழங்களும் கண்டிப்பா உங்க வயிற்றுக்குள்ள போயே ஆகணும். ரெண்டாவது, மெட்டபாலிசம் இன்னும் ஜாஸ்தியாக இன்டைஜஷன் வராம இருக்கிறதுக்கு வந்துட்டு மென்னு சாப்பிடுங்க. என்ன மொக்க டிப்ஸா கொடுக்குறீங்கன்னா இதுதான் பேஸ்மெண்ட்டே, அஸ்திவாரமே இதுதான். நல்லா மென்னணும், மென்னு அதுக்கப்புறம் முழுகுங்க. 75% ஆஃப் யோர் டைஜஷன் should happen in your mouth. வாயில இருந்து உள்ள போகும்போது மாவு மாதிரி போகணும். அது ஒண்ணு பாத்துக்கோங்க. வெறுமனே மென்னு சாப்பிட்டு கரெக்டான டைஜஷன் இருந்துச்சுனாலே ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால் நம்ம ஈஸியா மெடிசன் எல்லாமே ரெடி பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு ரொம்ப வருஷமாவே நான் கொலஸ்ட்ராலுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ரிவர்ஸே ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சின்னமன் ஒரு அழகான விஷயம். பட்டை, சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சுருள் பட்டை ஒரு 4 எடுத்துக்கோங்க. ரெகுலராகவே உங்களோட லஞ்சுக்கு அப்புறம் மதிய உணவு தான் நம்ம கொஞ்சம் பேக்டா சாப்பிடுவோம். நார்மலான ஆட்கள்ல மதிய உணவு சாப்பிடுவீங்க, அப்நார்மலான ஆட்கள்ல தான் நைட் உணவு ஜாஸ்தியா சாப்பிடுவீங்க. இந்த சின்னமன் வாட்டர் வச்சு சுருள் பட்டை 4 எடுத்து 250 ml நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு 150 ml சுண்டதுக்கு அப்புறம் அதையும் ஃபில்டர் பண்ணி ஒரு டீஸ்பூன் தேனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே சிப்பா குடிச்சு முடிங்க. இதுவுமே நல்லா இருக்கு. இதை ரெகுலராகவும் பண்ணலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் நீங்க உங்களோட மதிய உணவுக்கு அப்புறம் பண்ணலாம். அடுத்து நீங்க நார்மலாவே ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா அந்த 3 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் தண்ணியில மட்டும் வார்ம் வாட்டர் போட்டுட்டு அந்த வார்ம் வாட்டர்ல ஒரு 2 பிஞ்ச் டர்மரிக் போடுங்க. மஞ்சள், ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் போட்டுட்டு அந்த மஞ்சள் சேர்ந்த தண்ணியை வந்துட்டு நீங்க ரெகுலரா குடிக்கிற மாதிரி பாருங்க. எக்ஸ்ட்ரீம் கொலஸ்ட்ரால் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியாதவங்க ரெகுலரா உங்களோட டயட்ல பூண்டு வந்துட்டு இப்படி ஒதுக்கி வைக்காதீங்க. இந்த பூண்டு குழம்பு சாப்பிடுங்க. இல்லைன்னா நார்மலாவே பூண்டை லைட்டா ஒரு 3 to 4 சொட்டு நெய்ல லைட்டா வதக்கிட்டு ஒரு 3 to 4 பல்லு பூண்டை வந்துட்டு வாயில போட்டு நல்லா கடிச்சு மென்னு முழுங்க. அதுவுமே ஒரு நல்ல ஃபேட் பர்னர் தான். அண்ட் பேசிக்காவே காரம் ஜாஸ்தியா சேர்த்துட்டு இனிப்பு வகைகளும் கோல்ட் ட்ரிங்க்ஸும் கம்மி பண்ணிக்கணும். கொலஸ்ட்ரால் யாருக்கு ஜாஸ்தியா வரும்? நல்லா கட்டுன்னு கட்டிட்டு அடுத்து ஐஸ் கியூப் போட்டு லெமன் ஜூஸ், ஸ்வீட் அண்ட் சால்ட் குடிக்கிறவங்களுக்கு, ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு ஃபலூடா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறவங்க, ஜிகர்தண்டா குடிக்கிறவங்க, கோலி சோடா குடிக்கிறவங்க, இந்த மாதிரி இனிப்பும் குளிர்ச்சியும் நிறைந்த பானங்கள் நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும். சோ எந்த ஒரு குளிர்பானங்களோ இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி உணவுகளோ வந்துட்டு நீங்க என்னைக்காவது உணவுக்கு முன் எடுத்துக்கலாம். மாசத்துக்கு ஒரு நாள் உணவுக்கு முன் நல்லா எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உணவுக்கு பின்னா எடுத்துக்காதீங்க. நீங்க சாப்பிட்ட எல்லா எண்ணெயும் உள்ளேயே உறைஞ்சு போயிடும். திருப்பி அந்த உறைஞ்சதெல்லாம் டைஜஸ்ட் ஆகாம ரத்தத்துக்குள்ள போய் ரத்த குழாய்களுக்குள்ள போய் ஹார்ட் அட்டாக் தான் வர வைக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு குளிர்பானங்கள் அண்ட் ஸ்வீட்டு எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேசிக்கா எப்பவுமே வந்துட்டு இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு, இந்த கொலஸ்ட்ரால்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வீக்லி த்ரைஸ் ஆகுது நைட்டு
இது வந்துட்டு அல்சர் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல், எதுக்கழிச்சல்லாம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு என்னைக்கு நான் வெளியே போய் உணவுகள் சாப்பிட்டு வந்தாலும் அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 250 ml ஆஃப் கொதிக்கிற தண்ணியில ஒரு ஹாஃப் லெமன் which is கால்வாசி லெமன் வந்து லைட்டா புழிஞ்சு விட்டுட்டு ஹனி ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த ஒரு லெமன் ஹாட் வாட்டர் வித் ஹனி வந்துட்டு லைட்டா சிப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். இது வந்துட்டு என்னைக்கு நான் வெளியே போய் சாப்பிட்டு வந்தாலும் இந்த ஒரு ட்ரிங்க் வந்துட்டு என்னோட நைட் ரொட்டீன்ல இருக்கும். இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லதுதான். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வெளியே தான் சாப்பிடுறோம், எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால இந்த ஒரு டிப் நான் கொடுக்குறேன். இதில் நீங்க ஹனி மிக்ஸ் பண்ணாமையும் வெறுமனே இந்த லெமன் ஹாட் வாட்டரையும் நீங்க வந்துட்டு குடிக்கலாம். ஒன்லி when you eat your food outside. ரெகுலரா இது குடிக்காதீங்க. அல்சர் இன்டைஜஷன் இருக்கிறவங்க குடிக்காதீங்க. சிம்பிளா வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா என்ன அப்படின்னா, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படியே பயங்கரமான வெயிட் தூக்க கூடாது, மூச்சு வாங்க வாங்க எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது, லேட் நைட் ஆயில் ஃப்ரைடு ஃபுட்ஸை எடுத்துக்காதீங்க, களி கோந்து மாதிரி இருக்கிற விஷயங்கள் எடுத்துக்காதீங்க, மேகி, டீப் ஃப்ரைடு, பீட்சா, பாஸ்தா, பிரெட்டு, பர்கர், பரோட்டா, இந்த மாதிரி களி மற்றும் கோந்து மாதிரி இருக்கிற உணவுகள் எடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இரவு நேரத்தில் சுத்தமாகவே எடுத்துக்க கூடாது. ஸோ நீங்கள் ரொம்ப பயங்கரமான வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ரன்னிங், ஜாகிங் மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மூச்சு வாங்க வாங்க தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் டு யுவர் பாடி. இந்த ஷட்டில் விளையாடுறேன், நான் ஓடி டென்னிஸ் விளையாடுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. என்னெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கிற எக்ஸசைசஸ், அது உங்களுக்கு வேர்க்க வைக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும். என்னது? வாக்கிங். கொஞ்சம் 45 minutes வாக்கிங்கிறது ஒரு 1.25 மணி நேரம் நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா வேர்க்க தான் செய்யும் உங்களுக்கு. சூரிய நமஸ்காரம் வித் பிரீதிங் டெக்னிக்ஸ் நீங்க வந்துட்டு யூடியூப்லயே போடுங்க. சூரிய நமஸ்காரம் வித் பிரீதிங் டெக்னிக்ஸ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா வீடியோ வரும். இல்லைன்னா ஒரு செட் சூரிய நமஸ்காரம் முடிக்கிறதுக்கு ஒரு 2.5 minutes எடுத்துக்கணும். ஸ்லோவா நீங்க சூரிய நமஸ்காரம் உங்களோட பிரீதிங் டெக்னிக்கோட பண்ணீங்கன்னா 5 to 10 சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது தொபான்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மட்டும் தான் வரும். அண்ட் பிரீதிங் எக்ஸசைசஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்லோவா பண்றதுதான் இட் இஸ் வெரி வெரி அட்வைசபிள். சோ தட் உங்களுக்கு ஹார்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கவலைகளை தூக்கி எறிந்து விட வேண்டும். நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்க மனசை சிரிச்ச மாதிரி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் யாருக்கு டிஜிஎல், எல்டிஎல், டோட்டல் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் ரொம்ப நல்ல ஒரு ரொட்டீன்ல இருக்கேன், சூப்பரா நான் எல்லாம் ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் சம் ஸ்ட்ரெஸ் தட்ஸ் கோயிங் ஆன் இன் யூ. ஏதோ சப்ரஸ்ட் எமோஷனோ, பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸோ, அது வெளியே சொல்லாத மாதிரி, நைட் வந்துட்டு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா நான் கொடுக்குற ஒர்க் அவுட் மருந்தோ இல்ல எந்த ஒரு ரொட்டீனோ வந்துட்டு உங்களுக்கு ஈடுனையே ஆகாது. யூ ஹாவ் டு கரெக்ட் யுவர் லைஃப் ஸ்டைல். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை ஒன்னா தள்ளி விட்டுருங்க, விளக்கிடுங்க. இல்ல அதை விளக்கெல்லாம் முடியாது, அது என் லைஃப்ல தான் இருந்து ஆகணும், அந்த வழியே இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்கு கத்துக்கோங்க. டேக் இட் ஈஸி பாலிசின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன நடந்தாலும் என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன். அந்த மாதிரி டேக் இட் ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்க. இவன் இப்படித்தான் ஓகே, நான் வந்துட்டு இதோட எப்படி வாழணும்னு கத்துக்கணும். மேனேஜ் பண்ணுங்க ஸ்ட்ரெஸ்ஸை, சந்தோஷமா இருங்க. இதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு 15 வருஷம் கொலஸ்ட்ரால் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் we are here to put a chart. ஒரு சில few monthsக்கு மெடிகேஷன் கொடுத்து மொத்தமா ரிவர்ஸ் பண்ணி உங்களை ஹாப்பியா அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல இந்த கிரானிக் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்லாம் இப்படி சரி பண்ற மாதிரி டிப்ஸோட நான் உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharmika. Bye.